இப்ப நீ வெளில வந்தேன்னா நீ ஒரு அடையாளம். வந்து நீ உலகத்துக்கு யாருன்னு காட்டுப்பா. துணி துவைச்சு 4 நாள் ஆகுதுப்பா. ஐசு ஐசு, ஏன்க்கா? என்னடா இது விளக்கமாறு? கட்டை மட்டும்தான் இருக்கு, விளக்கமாற காணும். மண்டை கிண்டே வச்சு கேட்பாலோ? இங்க வாயேன். அவர் இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இவன் வேற இருக்கான். சும்மாவே அவன் பொண்டாட்டிக்கு உட்காந்து சொல்லி கொடுத்தேம்மா. என்னென்ன கதை கட்ட போறாங்களோ. ஒண்ணும் இல்ல, புயல் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு? அது 570 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் கேக்குறீங்க? துணி துவைக்கலாமா வேண்டாமா? ஆமா, உன் மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அதுவாக்கா, பிரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனேன். அது டேப்லெட்னா எப்ப பார்த்தாலும் கிறக்கமாவே இருக்குக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்காங்க. அதான் உன் புருஷன் வீட்லயே இருக்கிறானா? சந்தோஷமா இருக்கேல்ல? இப்பதான்க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாலை போட்டார்ல, இப்பதான் பிரச்சனையே இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன். அட பைத்தியம். இது ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு, பேராசிட்டமால் மாத்திரை போட்டு வரேன். இங்கேயே உட்காந்துரு, வெளில போயிடாத. அலர்ஜிக்கு போய் பேராசிட்டமால் மாத்திரையா? இது நம்மள பைத்தியம்னு சொல்லிட்டு போகுது. என்னக்கா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? வேற வேலை பொழப்ப இல்லை, இதுக்காக மெனக்கெட்டு போறாங்க. நான்லாம் வாங்கவே இல்லை. கம்ப்யூட்டர் இல்லாத வீட்டுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் இலவசமா தராங்கன்னு சொன்னாங்களே, அந்த ஃபார்மாவது ஃபில் பண்ணிட்டீங்களா? ஐசு, நான் இங்க நிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஃபார்ம் எங்க வாங்கணும்னு சொல்லு, நானும் போய் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஒரு பொருள் இலவசமா கொடுத்தா அதுக்கு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண தெரியுது. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் ஓட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு வாங்குறதுக்கு அவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க.